ஒரு ரோஹித் சர்மா ஃபேனா இருக்கிறது எவ்வளவு பெரிய ஒரு வரம் தெரியுமா? வரப்போற ஆஸ்திரேலியா இந்தியா டூரும் எங்களுது தான். 2027 வேர்ல்டு கப் ஓடிஐ வேர்ல்டு கப்பும் எங்களுது தான். அதாவது தலைவனோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்லாம் 10 கிலோ குறைச்சிட்டாரு. இதுக்கு முன்னாடி அவரை வெறும் ரோ ஹிட் சர்மா தான் கூப்பிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் ரோ ஹிட் சர்மா மட்டும் கிடையாதுடா, நான் ரோ ஃபிட் சர்மான்னு சொல்லி ப்ரூவ் பண்ணிட்டாரு. இன்ஸ்டாகிராம் தான் நோண்டுவியா? நியூஸ் சேனல் எல்லாம் பார்க்க மாட்டியா? இல்ல, இவ்வளவு நேரம் நான் வந்து வெளியே போயிருந்தேன், அதை பார்க்கல. ஏன், என்னாச்சு? ஏதாவது முக்கியமான விஷயம் வந்திருக்கா? ரோஹித் சர்மாவை தூக்கிட்டாங்கடா கேப்டன்சில இருந்து. இனிமே சுப்மன் கில் தான்டா ஓடிஐ கேப்டன். அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. அதாவது ரொம்ப சோகமான ஒரு நாள் நண்பர்களே. அது முக்கியமா ரோஹித் சர்மா ஃபேனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா, ரோஹித் இல்ல ரோ ஃபிட் சர்மா ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு வருத்தமான நாளா இன்னைக்கு இருக்கும். ஏன் அப்படின்னா, ஆஸ்திரேலியா இந்தியா டூருக்கான இந்தியா ஸ்குவாட் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான ஒரு சி வந்து இப்படி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்குது. அதாவது முக்கியம் வழக்கமா பாத்தீங்கன்னா சி டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா எல்லாம் சந்தோஷப்படுவாங்க, ஒரு சி 2 சீனு. பட் இந்த சி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுல வந்து நிறைய பேர் வந்து இந்தியன் ஃபேன்ஸ் வருத்தப்படுறாங்க. அது முக்கியமா என்ன அப்படின்னா, ரோஹித் சர்மா பேருக்கு பக்கத்துல இருக்க சியை தூக்கி சுப்மன் கில் பக்கத்துல போட்டுட்டானுங்க. அதுதான் வந்து இப்போ வந்து ஹாட் டாபிக்கா வந்து போயிட்டு இருக்கு கிரிக்கெட் உலகத்துல. அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து ஸ்குவாட்ல இருக்குது, நல்ல விஷயங்கள் நிறைய இருக்குது, சில மோசமான விஷயங்கள் ஸ்குவாட்ல இருக்குது. அது எல்லாத்தையும் பத்தி தான் வந்து இன்னைக்கு வீடியோ வந்து பேச போறோம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் அட்ரஸ் த எலிஃபென்ட் இன் தி ரூம். ரோஹித் சர்மா சொல்லுங்க. இல்ல, ஆக்சுவலா இன்ட்ரோல பாத்தீங்கன்னா நான் ரோஹித் சர்மா ஃபேனா பேசியிருந்தேன். உங்களுக்கு டவுட் வரலாம், ஒரு ஆர்சிபி ஜெர்சியை போட்டுக்கிட்டு ஒரு ரோஹித் சர்மா ஃபேன் சொல்றியாடா? அது ஒரு கான்டெக்ஸ்டுக்காக நான் வந்து ஒரு ஸ்கிரிப்டுக்காக பேசியிருந்தோம். உண்மையான ரோஹித் சர்மா ஃபேன் வந்து அந்த பக்கம் உட்காந்துருக்கான், அவன் தான் சொல்லணும். சொல்லுங்க. எதுவும் சொல்ற மன நிலைமையில நான் இல்ல. ஐ நோ தட் லைக் ரோஹித் கோலி கூட 2027 வேர்ல்ட் கப் வாய்ப்பு இருக்கும், ரோஹித்க்கு இருக்காது அப்படின்றது எனக்கு தெரியும். பட் இது வந்து ஏற்கத்தக்கது அல்ல. should have got a better farewell as a captain and as well as a player. அந்த மாதிரியாவது இருந்திருக்கலாம். மேபி இந்த சீரீஸ் மட்டுமாச்சும் அவரை வந்து கேப்டன்சி பண்ணிட்டு இதோட முடிச்சுக்கங்க அப்படின்ற மாதிரியாவது சொல்லியிருக்கலாம். இதுதான் நடக்க போகுது எப்படியும். ஏன்னா அஜித் அகர்கர் சொல்லிட்டாரு 2027 வேர்ல்டு கப்ல ஸ்குவாட்ல ரெண்டு பேருமே கன்டென்ஷன்ல இல்ல எங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. So they are moving forward to the next generation cricketers, next generation players, next generation captain. ஆனாலும் இது வந்து ஒரு மாதிரி ஏற்கத்தக்கது அல்ல. ஏன்னா no one has done this. like in ஒரு 8 months கேப்ல நடக்கிற 2 ஐசிசி டோர்னமெண்ட்ஸையும் வின் பண்ணி தந்த கேப்டன் இது வரைக்கும் யாரும் இருந்தது இல்ல. சோ மத்த இதுல இருந்திருக்கலாம் தெரியல எனக்கு. ஆனா இந்தியன் கேப்டன்சி இந்த மாதிரி மாறினதுக்கு காரணம் ரோஹித் சர்மா தான். தொடர்ந்து 2 ஐசிசி டோர்னமெண்ட்ஸ் வின் பண்ணி தரதா இருக்கட்டும், மிஸ்ல ஒரு ஃபிராக்ஷன்ல நம்மளுக்கு 2023 வேர்ல்டு கப் போயிடுச்சு. இல்லைன்னா டோட்டலா எல்லா ஐசிசி விளையாடுன அவர் கேப்டனா இருந்து விளையாடுன 2023 வேர்ல்டு கப்ல இருந்த இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி வரைக்கும் விளையாடுனா ஒரு டோர்னமெண்ட்ல அந்த 3 டோர்னமெண்ட்லயும் வித்தவுட் லாஸ் ஃபேஸ் பண்ணி சாம்பியன்ஸ் ஆன ஒரு கேப்டன் இவர் பேர் இதா இருக்கும். பட் அந்த பெருசா தோணி இருக்காது, அது பெருசா தோணி இருக்காது. 3 டிராஃபி வின் பண்ணி தந்துட்டாரு, ஓகே இட் இஸ் ஹை டைம். லைக் அவரு இந்த ஆஸ்திரேலியா சீரிஸோட கேப்டன்சி டேக் டவுன் பண்ணி ரிட்டையர் ஆயிரணும். அதுதான் அவரோட கடைசி கேப்டனாவும் இருக்கணும், கடைசி கேப்டன்சி மேட்சாவும் இருக்கும், கடைசி பிளேயரோட மேட்சாவும் இருந்தா பிரச்சனையே இல்லை. அவ்வளவுதான் இருந்திருக்காது. இப்பயுமே வந்து எந்த விதத்துலயும் அவர் குறைஞ்ச ஆள்லாம் கிடையாது. இப்போ வந்து கபில் தேவ், தோனி, அதுக்கப்புறம் வந்து ரோஹித் சர்மா தான் வந்து நமக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்சு கொடுத்த கேப்டன்ஸ். 3 கேப்டன்ஸ் அவங்க தான். ஸோ அவங்க பாத்தீங்க அப்படின்னா எப்பயுமே ஒரு ஹை லெவல்ல இருப்பாங்க. மற்ற பிளேயர்ஸ் வந்து நிறைய ரன்ஸ் அடிச்சுக்கலாம், நிறைய விக்கெட்ஸ் எடுத்துக்கலாம். பட் ஆஸ் அ கேப்டன் ஒரு கப் அடிச்சு கொடுத்தாங்க நம்ம கண்ட்ரிக்காக அப்படின்றது பார்த்தா அப்படின்னா இந்த 3 பேர் தான். ஸோ இப்பயுமே எந்த விதத்துல வந்து குறைஞ்சது கிடையாது. சொன்ன மாதிரி அந்த 2023 வேர்ல்டு கப் ஒரே ஒரு பேட் மேட்ச், ஒரே ஒரு பேட் டே அன்னைக்கு ஃபைனல்ல வந்ததுனாலதான் வந்து அது கூட ஓகே. அதுக்கப்புறம் அதுல இருந்து ரிடம்ஷன் எடுத்து தான் அவர் 2 கப் அடிச்சு கொடுத்தாப்ல. பட் இது வந்து எப்படின்னா, இப்ப சப்போஸ் அவர் வந்து ஒரு கேப்டனா நல்லா பண்ணல, நிறைய வேர்ல்டு கப் நிறைய டோர்னமெண்ட்டுக்கு போய் தோத்துக்கிட்டே இருக்காரு, செமிஃபைனல்ஸ் போய் தோக்குறாரு, நிறைய வந்து ப்ரெஷர் சிச்சுவேஷன்ல வந்து கிரம்பிள் ஆகுறாரு அப்படின்னா ஓகே. ஒரு பிளேயராவும் வந்து நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னா ஓகே, நீ ஸ்குவாட்ல இருந்தே தூக்கு, ஒன்னும் பிரச்சனையே கிடையாது. ஒரு ஓப்பனரா அவர் வந்து ஃபெயில் ஆகுறாரு அப்படின்னா ஆமா எல்லாருமே சொல்லுவாங்க அவர் வந்து இப்போ அவர் சப்போஸ் ரோஹித் சர்மா ஃபார்ம்லயும் இல்ல, நல்ல கேப்டனாவும் இல்லைன்னா இப்போ ஒரு ஸ்குவாட்ல இல்லைன்னா கூட யாரும் கேட்க போறது கிடையாது. ஓகே கில் தான் ஃபியூச்சர் சொல்லி நம்ம போயிட்டு இருந்து போறோம். ஒரு கேப்டனாவும் நல்லா பண்றாரு. அண்ட் அதே சமயத்துல அவருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரீசன்ட் டைம்ல இந்த பேட் வந்து பார்த்தா அப்படின்னா
ஃப்ரண்ட்ல இருந்து வர்ற பவுலர்ஸ் அந்த பவர் பிளேல அடிச்சு நொறுக்கி ஆப்போனன்ட் டீமோடைய மொத்த அந்த ஒரு மொமெண்டத்தையும் தூக்கிட்டு போட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் வர்ற பேட்ஸ்மேன் விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல்லாம் பயங்கர ஈஸியா இருக்கு விளையாடுறதுக்கு. ஸோ அப்படி ஒரு பேட்ஸ்மேன் இருக்கிறப்போ எதுக்கு வந்து சடனா எந்த விதமான ஒரு ஒரு ஃப்ளோவே இல்ல. ஆக்சுவலா பார்த்தா அப்படின்னா இப்போ கௌதம் கம்பீரும் அண்ட் அஜித் அகர்வால் வந்ததுல இருந்து என்ன அப்படின்னா இந்தியன் டீம்ல ஒரு ஃப்ளோவே இல்ல. எப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட் நல்லா விளையாடுறவங்க தூக்கி T20 போடுறாங்க, T20 நல்லா விளையாடுறவங்க தூக்கி ஓடியில போடுறாங்க, ஓடியை நல்லா விளையாடுறவங்க தூக்கி டெஸ்ட்ல போடுறாங்க. இப்படி வந்து மாத்தி போட்டுட்டு இருக்காங்க. இப்போ இந்த இது ஸ்குவாட்ல எக்ஸாம்பிள் பார்த்தா அப்படின்னா இப்போதான் வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல டெஸ்ட்ல வந்து நிதிஷ்குமார் ரெட்டியை இன்க்ளூட் பண்ணாங்க. அவரை தூக்கி போது ஓடிஐ ஸ்குவாட்ல போட்டுருக்காங்க. ஓடிஐ ஸ்குவாட்ல இருக்க வேண்டிய ஜடேஜா வந்து காணும். சோ அப்படி இருக்க ஹர்திக் பாண்டியாவை காணும். நம்ம அடுத்த அதெல்லாம் பேசுவோம். பட் வந்து ரோஹித் சர்மா பத்தி பாடுறப்போ ஓகே அவர் இன்ஜுரி அதனால இல்ல. பட் இதுல இருந்தா தானே ஓகே இன்ஜுரி இருந்தனால இல்ல சார், ரைட், ஓகே. இவரை காணும், ஜடேஜாவை காணும், பும்ராவை காணும். கேட்டா வந்து லோட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரோஹித் சர்மா பார்த்தா அப்படின்னா கண்டிப்பா அவர் கேப்டன்சி நல்லா பண்ணலனா மட்டும்தான் அவர் வந்து தூக்கி இருக்கணும். ஏன்னா தோனியுமே அப்படிதான் இருந்தாரு. அவராதான் பார்த்து விட்டு கொடுத்துட்டு போனாரே தவிர கடைசிக்கு ஒரு பெட்டர் கேப்டனா ஒருத்தர் ட்ரீட் பண்ணனும்னா லைக் யூ ஷுட் ஹவ் ஆஸ்க்ட் ஹிம் டு லெட் ஹிம் டவுன் as a captain and புதுசா நீங்க ஒரு அப்பாயின்ட் பண்ற மாதிரி. இப்ப விராட் கோலிக்கு எப்படி நடந்துச்சு அந்த மாதிரி பண்ணிருக்கலாம். எந்த விதமான ஒரு ஸ்மூத் டிரான்சிஷனே இங்க வந்து இல்லவே இல்ல. சடனா சுமன் கில் வர்றாரு, சடனா அவர் வைஸ் கேப்டனா தூக்கி திடீர்னு T20 ஸ்குவாட்ல தூக்கி போடுறாங்க. அவர் வந்து அந்த T20 இன்டர்நேஷனல் அந்த ஒரு இதுலயே இல்ல, திடீர்னு வைஸ் கேப்டனா ஆகுறாரு. இப்போ பார்த்தா அப்படின்னா ஓடியா திடீர்னு கேப்டன் ஆகுறாரு. ஆஸ்திரேலியா டூர் முக்கியமான டூர் இது, அதுல வந்து திடீர்னு வந்து கேப்டன் ஆகுறாரு. ஸோ இது எல்லாமே சடனா நடந்துட்டே இருக்கிறப்போ ரோஹித் சர்மாவோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவர் எப்படி அடாப்ட் ஆக போறான்றதுதான் வந்து மிகப்பெரிய எங்க கொஸ்டின் மார்க் இருக்கு. அஃப்கோர்ஸ் ஹீஸ் அ டீம் பிளேயர். அவர் வந்து விளையாடுவார் தான், நல்லா விளையாடுவாரு. அவருடைய மொமெண்டத்தை வந்து அவருடைய பேட்டிங் வந்து கண்டினியூ பண்ண போறாரு தான், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஒரு கேப்டனா இருந்துட்டு அவருக்கு ஒரு எய்ம் இருந்திருக்கும். எனக்கு அதுதான் ஒரு பிரச்சனையா இருக்கு. அவர் வாயத்தோடனே சொல்லிட்டாரு 2027 வேர்ல்டு கப் வரைக்கும் நான் இருக்கணும்ன்ற மாதிரி நிறைய சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அதை எய்ம் பண்ணி விளையாடுற ஒரு மனுஷனை வந்து ஒரு கேப்டனா இல்லாம எடுக்கிறதுன்றது வந்து எனக்கு புரியுது. பட் இருந்தாலுமே அது ஒரு பிராக்டிக்கல் ரீசனா நம்ம பார்த்தோம்னா ஒரு 40 இயர்ஸ் ஆன ஒரு ஆள் வந்துட்டு போயிட்டு ஒரு வேர்ல்டு கப் ஆடுற அளவுக்கு, அதுவும் இந்தியன் டீம்ல இதே ஒரு அசோசியேஷன் டீம்ல ஆடுறதுனா கூட ஓகே. நபி மாதிரி ஆட்கள் ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா பிளேயர்ஸ் இருக்க மாட்டாங்க, இவரோட ஹெல்ப் அங்க தேவைப்படும், அந்த மாதிரி இருந்தா ஓகே. பட் இந்த மாதிரி அபண்டன்ட் டேலண்ட் இருக்க ஒரு கண்ட்ரி, அதுவும் மோஸ்டா எல்லாம் 38, 39லயே ரிட்டையர் ஆகுற மாதிரி இருக்கிற ஒரு கண்ட்ரில 48ல வேர்ல்டு கப் ஆடணும்ன்றது இம்ப்ராக்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன் தான். இல்ல இப்போ அது கரெக்ட், நான் இதுதான் சொல்லல. பட் சப்போஸ் வந்து இப்போ ரோஹித் சர்மா அதுக்குன்னு வந்து இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுனால வெயிட் எல்லாம் குறைச்சு ஃபிட் ஆனது. நான் சொல்றேன் இப்போ இந்த ரோஹித் சர்மா இப்போ நம்ம பாக்குற அதே வெயிட்ல இருக்கிற நல்லா லீனா ஃபிட்டா இருக்கிற ரோஹித் சர்மா நல்ல பேட்டிங் ஆடுறாரு, நல்லா கேப்டன்சி பண்றாரு. இப்போ இந்த ஆஸ்திரேலியா டூர்லயுமே அவரா கேப்டன் இருக்காரு வச்சுக்கோமே. 5 மேட்ச் 5 மேட்ச் ஆடுறாங்க, ஓடியில எல்லாத்தையும் ஜெயிச்சிடறாரு. அடுத்து வரக்கூடிய எல்லா சீரீஸும் ஜெயிக்கிறாரு, வேர்ல்டு கப் வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா சீரீஸும் ஜெயிக்கிறாரு, நல்லா கேப்டன்சி பண்றாரு. லாஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. அப்படின்னா ஏஜ்ன்றத தள்ளி வச்சுட்டு மீதி ரெண்டுத்தையும் ஃபார்ம் ஒரு பிளேயராவும் சரி கேப்டனாவும் சரி நல்லா பண்றாரு அப்படின்னா கண்டிப்பா அவர் தான் நம்ம கேப்டனா வச்சிருப்போம். ரிகார்ட்லெஸ் ஆஃப் ஏஜ் அவர் கேப்டனா தானே கண்டிப்பா வச்சிருப்போம். சோ அது நான் சொல்றேன். சப்போஸ் அவர் ஏஜ் காமிக்குது ஓகே, இப்ப நீங்க என்ன பண்ணலாம், கில்ல வைஸ் கேப்டனா வச்சிருக்கலாம். அவரை வந்து ரெடி பண்ணிட்டே இருங்க, நீ கேப்டன் ஆக போறோம் ரெடி பண்ணிட்டே இருங்க. சப்போஸ் 2026 ஆமா 2026ல நீங்க ஒரு 2-3 சீரிஸ் பாருங்க, ஒரு மேபி நியூசிலாந்து சீரிஸோ சவுத் ஆப்பிரிக்கா சீரிஸோ, ரோஹித் சர்மாவோட ஃபிட்னஸ் பாருங்க, அவருடைய ஃபார்ம் பாருங்க, அவர் எப்படி கேப்டன்சி பண்றாருன்னு பாருங்க. சப்போஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல லேக் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு காரணமா வச்சு டக்குன்னு நீங்க வந்து கில்ல மாத்திருங்க. அப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து ஒரு பிளேயரா இப்ப இருக்க ஸ்குவாட் மாதிரி ரோஹித் சர்மா ஒரு பிளேயரா வச்சுக்கிட்டு அவருடைய அசிஸ்டன்ஸ் கீழே கில் எப்படி பண்றாருன்றத வந்து கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா கில்லுக்கு வந்து கேப்டன்சி புதுசு கிடையாது. இப்போ T20லயும் பண்றாரு, வைஸ் கேப்டன்சி பண்றாரு, டெஸ்ட்லயும் பண்றாரு. ஸோ அவருக்கு வந்து புதுசா கத்துக்கணும்னு இல்லை. பட் ஓடிஐ புதுசுன்றதுனால மேபி ரோஹித் சர்மா கிட்ட இருந்து கொஞ்சம் அட்வைஸ் எடுத்துக்கிட்டு அவர் பண்ணட்டும். திடீர்னு சம்பந்தமே இல்லாம மாத்துறதுன்றது இப்போதான் வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி பிப்ரவரி மாசம் வந்து ஜெயிச்சு கொடுத்தாரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அது பயங்கர அதிர்ச்சியா இருக்கு, அது மோசமா இருக்கு. இப்படி நடக்கிறப்போ யார் எந்த டீம்ல இருந்து எப்ப எந்த ஃபார்மேட்டோட ஸ்குவாட்ல இருந்து எப்ப வெளியே போவாங்க, எனக்கு எப்போ வந்து என் பிளேஸ் போகும்ன்றது வந்து தெரியாம ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருக்கும். ஒரு சர்டனிட்டி இருக்காது, ஒரு நம்பிக்கை இருக்காது, நம்ம டீமுக்காக ஆடணும் அப்படின்ற நம்பிக்கை இருக்காது. அதுதான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்குது. எதுவும் பண்ண முடியாது, அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான் நம்மள முடிச்சு விட்டீங்க போங்கன்ற மாதிரி. சரிப்பா, அதை விட்டுட்டு வேற ஸ்குவாட் கண்டிப்பா he deserved better தான். ஃபேர்வெல் மேட்சா அவருக்கு கேப்டன்சி ஃபேர்வெல் மேட்சா வந்திருக்கலாம், ஒரு பிளேயர் ஃபேர்வெல் மேட்சா கூட இருந்திருக்கலாம். மேபி இந்த ஆஸ்திரேலியன் சீரிஸோட அவங்க முடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இதான் எனக்கு தெரிஞ்சு போகுது. கோலி பத்தி எனக்கு தெரியல, மேபி நான் போறதுக்கு இல்ல. இந்த ஆஸ்திரேலியன் சீரிஸோட அவங்க 2 பேரே ஏறக்குற மாதிரி இது ஒரு ஃபேர்வெல் சீரிஸா வச்சுட்டு
அவங்க 2 பேரும் ஏற கட்டுற மாதிரி இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. தீபாவளி கிஃப்ட் செம்மையா இருக்குது போங்க. அடுத்தது பார்த்தா அப்படின்னா ஸ்குவாட் செலக்ஷன் பார்த்தா அப்படின்னா சுப்மன் கில் வந்து கேப்டன், ரோஹித் சர்மா, விராட் கோலி, அஃப்கோர்ஸ் ஸ்ரேயஸ் ஐயர், அஃப்கோர்ஸ் அக்ஷர் பட்டேல் இருப்பாரு, கேஎல் ராகுல். வைஸ் கேப்டன் அது ஹாப்பிப்பா. ஸ்ரேயஸ் ஐயர் வைஸ் கேப்டன் போதியா, ஹாப்பி, வெரி வெரி ஹாப்பி. அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி நம்ம வருவோம். வாஷிங்டன் சுந்தர் டிசர்வ் த பிளேஸ். குல்தீப் யாதவ் டிசர்விங். அடுத்து ஒருத்தர் இருக்கான், அவன் பேரை கூட நான் சொல்ல விரும்பல, அவனை பத்தி நான் பேச விரும்பல, நான் அடுத்து கடைசியா நான் வரேன். சிராஜ் டிசர்வ் கம்பேக் கொடுத்திருக்காரு, ஓடிஐ ஃபார்மட்ல கம்பேக் கொடுத்திருக்காரு, சூப்பர். ஹர்ஷ்தீப் சிங் சூப்பர். பிரசித் கிருஷ்ணா சூப்பர். த்ருவ் ஜுரேல் மேபி நாட், அப்புறமா வருவோம். ஜெய்ஸ்வால் சூப்பர். ஓடிஐல ஒரு ஸ்குவாட்ல வந்திருக்காரு. அஃப்கோர்ஸ் பிளேயிங் லெவலில் மோஸ்ட்லி விளையாட மாட்டாரு, பட் ஃபைன். இதுல வந்து இதானே இவனுக்கு கரெக்டா உள்ள எடுத்துட்டு வந்து வெளியே கொண்டு போறானுங்க பாருங்க. இந்த சைடு ரோஹித் எடுத்து விட்டுட்டு ஜெய்ஸ்வால் நடக்கும் போது அப்படிதான். கரெக்ட், அது கரெக்ட் தான். இதுல கொஸ்டின் மார்க் இருக்கிற பிளேயர்ஸ் பார்த்தா அப்படின்னா ஒன்னு நிதிஷ்குமார் ரெட்டி. ஏன்னா வந்து ஓடிஐ ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல அவர் இதுக்கு இல்லவே இல்ல. T20ல இருந்தாரு, டெஸ்ட்ல இருந்தாரு, பட் வந்து ஓடிஐல இல்லவே இல்லை. திடீர்னு விளையாட கொடுத்துருக்காங்க. மேபி ஹர்திக் பாண்டியோட இன்ஜுரி அதுக்கு வந்து காரணமா இருக்கலாம். வேற ஏதாவது இவருக்கு பதிலா வேற யாராவது ஆல்ரவுண்டர் கொண்டு வந்திருக்கலாம் அப்படின்னு. நீ சொல்லு. ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர் ஷர்துல் தாக்கூர், தீபக் சஹர். இவனும் பெருசா இல்லதான் ஒத்துக்கிறேன். பட் இருக்கிறதுல பேட்டிங்ல கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ற மாதிரி ஆட்கள்னா நிதிஷ்குமார் ரெட்டி சொல்லலாம். ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு பிரம்மாண்டமா இல்ல. ரொம்ப வருஷமா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டர்ன்ற ஆப்ஷன் கடைசியா சௌரவ் கங்குலி இருந்தாரு, மீடியம் பேசுற ஆல்ரவுண்டரா. அதுக்கப்புறம் இர்ஃபான் பத்தான் வந்தாரு. இர்ஃபான் பத்தானும் பெரிய பேட்டிங் எபிலிட்டி இருக்கிற பேட்ஸ்மேன் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் சில பிளேயர்ஸ் இருந்தாங்க, பெருசா அவங்களுக்கான ஸ்கூப் இல்லாம கடைசியா தான் ஹர்திக் பாண்டியா ஒரு ஃபைண்டா வந்தாரு, நல்லா தக்க வச்சுக்கிட்டாரு. ஆனா இன்ஜுரி ப்ரானா இருக்கிறனால எப்படி சொல்றது, அன்ஸ்டைன் ஆயிருக்கு அவரோட பொசிஷன். இவர் எப்ப இன்ஜுரியில இருந்து மீண்டு வருவாருன்ற அளவுக்கு வெயிட் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் அமையுது. அடுத்தது குட் சைஸ் நான் சொல்லுவேன். வேற யாராவது இருக்கு மேபி ஐபிஎல்ல இருந்து எடுக்கிறதுனா எடுக்கலாம், பட் நாட் ஃபார் லைக் டக்குன்னு உடனே. இந்த இதுல ஆல்ரெடி இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர் இருக்கனால பிரச்சனை இல்லைன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. இருக்காரு, எடுக்கிறீங்களா? வேணாம். அவர் கேகேஆர்ல இருந்தே எடுக்க போறாங்க கொஞ்ச நாள்ல, அடுத்த ஆக்ஷன்ல அவர் விட்டுருக்க. த்ருவ் ஜுரேலுக்கு பதிலா எனக்கு வெரி வெரி டிசர்விங் ஒரு பிளேயரா எனக்கு தோணுது கண்டிப்பா சஞ்சு சாம்சன் தான். ஏன்னா ஓடிஐல நல்ல ஆவரேஜ், எனக்கு தெரிஞ்சு 45+ நம்ம ஆவரேஜ் வச்சிருக்காரு. அதான் சொல்றேன்ல, ஃபார்மேட்டை மாத்தி போட்டு விளையாடுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து நம்ம இந்தியன் டீம் அஜித் ரொம்ப சூப்பரா பண்றாரு. ஓடிஐல நல்லா சிறந்து விளங்கிட்டு இருக்க ஒரு சஞ்சு சாம்சனை வந்து T20ல அது நம்பர் 5 பொசிஷன்ல நம்பர் 6 பொசிஷன்ல இறக்கி கூட விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு இந்த இதுல பார்த்தா அப்படின்னா ஸ்ட்ரைட்டா எடுத்த உடனே வந்து ராகுலுக்கு பதிலாக விளையாட முடியுமான்னு தெரியலங்க. ராகுல் வந்து பெட்டர் தான் சஞ்சு சாம்சன் தான், அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனா எனக்கு எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வேணும், எனக்கு பவுலர் இப்ப என்கேஆர் மாதிரி ஒரு ஆல்ரவுண்டர் வேண்டாம், எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன் வேணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து சஞ்சு சாம்சனை ஒரு நம்பர் 4 நம்பர் 5ல வந்து இறக்கி விடலாம், கண்டிப்பா நல்லா விளையாடுவாரு. சோ அது எனக்கு என்னமோ த்ருவ் ஜுரேலுக்கு பதிலாக சஞ்சு சாம்சன் எடுத்துக்கலாமோன்னு தோணுச்சு. பட் த்ருவ் ஜுரேல ஸ்குவாட் ஆடு வரான்றது தெரியல, அதுவுமே ஒரு டவுட் தான் எனக்கு. அதுவுமே ஒரு தோணிக்கிட்டு இருந்துச்சு. another shocking move வந்து வருண் சக்கரவர்த்தியை டிராப் பண்ணுது. ஆமா, 2 பேரு ஜட்டு அண்ட் வருண் சக்கரவர்த்தி 2 பேருமே டிராப் பண்ணிருந்தாங்க. கேட்டா என்ன சொன்னாங்க அப்படின்னா 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, ஒன்னு அக்ஷர் பட்டேல் ஆல்ரெடி இருக்காரு, ஆஸ்திரேலியன் ஸ்குவாட்ல வந்து ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ்ல வந்து 2 ஸ்பின்னர்ஸ் போதும், அதுக்கு வந்து குல்தீப்பும் அக்ஷர் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா வந்து இன்னொரு ஸ்பின்னர் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு காரணம் சொன்னாரு. வாஷிங்டன் சுந்தரும் இவரு இருக்காரு அப்படின்றத, எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு ஸ்பின்னர் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அகர்கர் வந்து இது கொடுத்திருக்காரு, பேட்டி கொடுத்திருக்காரு. இது வந்து 2 விதமான மைண்ட் செட் இருக்கு. ஒன்னு ஓகே ஃபியூச்சரை நோக்கி மூவ் பண்றாங்கன்றது ஒண்ணு, ஓகே வாஷிங்டன் சுந்தர் இஸ் த ஃபியூச்சர், குல்தீப் யாதவ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, ஓடிஐல அவர் கோட்டு தான், அது வந்து ஒத்துக்கிறேன், அதெல்லாம் சூப்பர் தான். ஆனா லெஜெண்ட் ஒருத்தர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற ஒருத்தர் இருக்கிறப்போவே இதை கொடுக்கணுமான்றது ஒரு டவுட் எனக்கு, அதுவுமே ஒண்ணு தோணிட்டு இருக்கு. இப்போ சப்போஸ் இது வந்து ஒரு ஸ்ரீலங்கா சீரீஸ், ஒரு வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இவங்க வந்து மோசமா சொல்லல, ஒரு ஆப்கானிஸ்தான் சீரீஸ், பங்களாதேஷ் சீரீஸ்னா வாஷிங்டன் சுந்தர் தாராளமா எடுத்துட்டு போங்க, நல்லா பிராக்டிஸ் கிடைக்கணும். மோசமா சொல்றேன் இல்ல நான் சொல்றது இவங்க வளர்ந்து வரும் கண்ட்ரிஸ் சொல்றேன், வளர்ந்து வரும் கண்ட்ரிஸ் இல்ல வளர்ந்து இருந்து அழிஞ்ச கண்ட்ரிஸ் அவங்க மாதிரி இருந்தாங்கன்னா ஓகே ஃபைன். இது ஆஸ்திரேலியா சீரிஸ் ரொம்ப முக்கியமான சீரிஸ். ஜடேஜா ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டர், ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரா இல்லைனா கூட பேட்டிங் ஆல்ரவுண்டரா ஆஸ்திரேலியால நல்லாவே பண்ணிருக்காரு. நமக்கு ஞாபகம் இருக்கும் ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா ஜடேஜாலாம் நிறைய மேட்சஸ் காப்பாத்தி கொடுத்திருப்பாங்க ஆஸ்திரேலியா சீரிஸ்ல எல்லாம். சோ அந்த மாதிரி இருக்கிறப்போ அவரை எடுத்துட்டு போயிருக்கலாமோன்னு எனக்கு வந்து தோணுச்சு. அதுவுமே ஒரு ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு எனக்கு. ஸ்குவாட்ல இல்லன்றப்போ எனக்கு வந்து ஷாக்கிங்கா இருந்துச்சு. போத் வருண் சக்கரவர்த்தி அண்ட் ஏன்னா வருண் சக்கரவர்த்தி சாம்பியன்ஸ் ட்ரோஃபில வந்து பின்னாரு, அவர் தான் வந்து பயங்கரமா எக்ஸ்ட்ராக்டரா வந்து பின்னி கொடுத்தாரு.
பட் தெரியல. பட் ஆனா எப்படின்னா நம்ம யோசிக்கிறோம், இப்போ நம்ம ஜடேஜா அண்ட் வருண் சக்கரவர்த்தி பத்தி யோசிக்கிறோம். பட் யாருக்கு பதிலாக கொண்டு வரும் அப்படின்னா தெரியல. ஏன்னா இப்ப பார்த்தா அப்படின்னா பிரசித் கிருஷ்ணாவும் டிசர்விங் தான், அஷ்தீப்பும் டிசர்விங் தான், சிராஜும் டிசர்விங் தான், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ் நீங்க deserving தான். 3 பேசரை எடுத்துட்டு போயிட்டு யூஸ் பண்ணுவீங்களா சொல்லுங்க? 4 பேசர் வச்சிருக்கீங்க, 4 பேசர் யூஸ் பண்ணுவீங்களா? இல்ல 3 பேர் போவாங்க எனக்கு தெரிஞ்சா. ஸ்குவாட்ல எனக்கு தெரிஞ்சு 2 பேசரு, நிதிஷ்குமார் ரெட்டி 3 பேர் இருப்பாங்க. 3 பேர் பேசர் வச்சிருப்பாங்க. ஸ்பின் வந்து வாஷிங்டன் சுந்தர், அக்சர், குல்தீப், இந்த 3 பேர் மாத்தி பவுலிங் ஆப்ஷன்ஸோட போறீங்க. அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு பவுலிங் ஆப்ஷன் வச்சுக்கிறதுல ஒன்னும் பிரச்சனை இல்லையே. பிரசித் கிருஷ்ணாவை நீங்க பேக்கப் இதா வச்சிருக்கீங்கன்னா நீங்க அஷ்தீப்பும் அதுதான் உள்ள ஆட போறாங்க. ஹர்ஷித் ராணா பிரசித் கிருஷ்ணா வெளியே தான் இருக்க போறாங்க. நீங்க பிரசித் கிருஷ்ணாவை கூட பேக்கப்பா வச்சுக்க. ஹர்ஷித் ராணா இன்னும் உனக்கு இவ்வளவு சான்ஸ் அடுத்தது நான் அதுக்குதான் வரேன். இப்ப மீதி பிளேயர்ஸ் கூட இல்லாம வருண் சக்கரவர்த்தியோ இல்ல ரவீந்திர ஜடேஜாவோ உள்ள இருந்திருக்கலாம். ஆமா கண்டிப்பா, அதுதான் இப்ப நான் அடுத்தது வரேன். இப்ப மீதி பிளேயர்ஸ்னா கூட ஓகே, ஃபியூச்சர் நோக்கி போறாங்க, வாஷிங்டன் சுந்தர்லாம் வந்து ஃபியூச்சர் நோக்கி போறாங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல. சுப்மன் கில் தான் ஃபியூச்சர், நான் ஒத்துக்கிறேன். ஆனா சடனா நடக்கிறதா ரோஹித் சர்மா சடனா இப்படி நடக்கிறதா நமக்கு பிரச்சனை. இன்னொன்னு பர்சனலா என்ன தெரியுமா ஃபீல் பண்றேன், ஈவன் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு பதிலா சிவம் துபேவை கூட உள்ள போட்டுக்கலாம்னு கூட நான் ஃபீல் பண்றேன். அதுவும் கரெக்ட் தான். ஆனா அவர் வந்து T20 ஸ்குவாட்ல இருக்காரு. அவரு சிவம் துபே வந்து T20 ஸ்குவாட்ல இருக்காரு. நம்ம அடுத்தது அதை பத்தி வேணா பேசலாம். இதுல வந்து பார்த்தா அப்படின்னா மேபி சிவன் துபே ஆல்சோ டிசர்வ்ஸ் பெட்டர். பட் அவர் வந்து T20ல வந்து இப்போ கான்சன்ட்ரேட் பண்றாங்க. நீ T20ல ஃபர்ஸ்ட் நல்லா அதுக்கு ப்ரிப்பேர் பண்ண, இப்போ T20 வேர்ல்ட் கப் வந்து அதுக்கு ப்ரிப்பேர் பண்ற மாதிரி அவரை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்க வேண்டாம் விட்டுருக்காங்க. சரி ஃபைன், அது கூட ஓகே. என்கேஆரை வந்து இதுல உள்ள போட்டிருக்காங்க. பட் வந்து இதெல்லாம் கூட இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இதுக்கு பதிலாக இருந்திருக்கலாம்ப்பா. பட் ஓகே தான் இந்த செலக்ஷன் அப்படின்ற மாதிரி பேசலாம். பட் ஒரே ஒரு ஆளோட செலக்ஷன் மட்டும்தான் வெறியாவது அந்த பேரை கேட்டா அது வந்து ஹர்ஷித் ராணா. நீ யோசிச்சு பாருங்க, நம்ம சொன்ன மாதிரி ஜடேஜா அண்ட் வருண் சக்கரவர்த்தி எவ்வளவோ பண்ணிருக்காங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபில, ஒண்ணுமே பண்ணடா இந்த ஆளு. எந்த ஒரு நல்ல ஒரு டோர்னமெண்ட்லயும் இருந்தது கிடையாது, இருந்து ஜெயிச்சது கிடையாது, எதுலயுமே ஃபார்ம்ல இருந்தது கிடையாது. எந்த ஒரு போன டைம் ஆஸ்திரேலியா சீரீஸ்ல போன கேவலமா போட்டு வச்சு வெளுத்தாங்க. எப்படிதான் பேர் அடிக்க திரும்ப 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 ஸ்குவாட்ல ஆட் ஆகுது தெரியல. இந்த கலீல் அகமது மாதிரி ஒரு பிளேயரு, தீபக் சேகர் மாதிரி ஒரு பிளேயர், இந்த பிளேயர் எல்லாம் வந்து வரவே மாட்டாங்க. அவங்களாம் வந்து இப்போ இந்த சேத்தன் சக்கரியா மாதிரி பிளேயர் இவங்க நல்லா போடுறாங்க. இவர் இந்த ராஜஸ்தான்ல ஒரு சந்தீப் சர்மா மாதிரி பிளேயர் எல்லாம் இந்தியன் ஸ்குவாட்ல பார்த்து எவ்வளவு நல்லா ஆச்சு. அதனால எப்பயுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எல்லா ஐபிஎல்லும். அவனால நம்ம ஸ்குவாட் ஒரு ரிசர்வ்டு பிளேயரா கூட நம்ம பார்த்ததே கிடையாது அந்த அளவுல பிளேயர்லாம் பேர்லாம். அப்படி இருக்கிறப்போ இவரோட பேர் ரொம்ப ஈஸியா ஸ்குவாடுக்குள்ள வந்துகிட்டே இருக்குது. ரொம்ப ஈஸியா வந்து யாருக்காவது லைஸா வந்து ஓகே அவருக்கு இன்ஜரிப்பா இல்ல அவருக்கு ரெஸ்ட்பா இந்த மேட்ச், அதனால இவரை ஆட வச்சிரும் சொல்லிட்டு ஒரு மேட்ச் வந்து ஆடிக்கிட்டே இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு சீரீஸ்லயும் வந்து எனக்கு அதுதான் வந்து டென்ஷன் ஆகுது. பேசிட்டு இருந்தோம் அந்த வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் ஸ்குவாட்ல இல்லடா அப்பாடா நல்ல விட்டாங்கடா, ஒரு வழியா நல்ல முடிவு எடுத்துருக்காங்கடான்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். டக்குன்னு வந்துட்டான். எனக்கு தெரிஞ்சு பிளேயிங் 11 எனக்கு தெரிஞ்சு ஒரே மாதிரி தான் போகும் எல்லாருக்கும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி தெரிஞ்சுதான் நினைக்கிறேன். சுப்மன் கில், ரோஹித் சர்மா ஓப்பனிங், அவங்க விராட் கோலி நம்பர் 3, ஸ்ரேயஸ் நம்பர் 4, கேஎல் ராகுல் நம்பர் 5, அக்சர் பட்டேல் நம்பர் 6, நிதிஷ்குமார் ரெட்டி நம்பர் 7, வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 8, குல்தீப் யாதவ் நம்பர் 9, முகமது சிராஜ் அண்ட் அஷ்தீப் சிங் நம்பர் 10 and 11. இதுதான் வந்து மோஸ்ட்லி போகும். மோஸ்ட் ப்ராபபிலி மேபி அவன் லூஸ் மாதிரி 3 பவுலர்ஸ் எடுத்துட்டு போவான் பாருங்க உள்ள. எய்தர் அக்சர் பட்டேல் ஆர் வாஷிங்டன் சுந்தர் வச்சு ஆடிட்டு யாராவது ஒருத்தரை வச்சு ஆடிட்டு 3 ஃபாஸ்ட் பவுலர் எடுத்துட்டு போவான் பாருங்க. இதுதான் பண்ணுவான் பாருங்க. மேபி பண்ணலாம். பட் பேட்டிங் கொஞ்சம் அடி வாங்கும். கௌதம் கம்பீர் எப்பவுமே வந்து 8ஆம் நம்பர் வரைக்கும் பேட்டிங் இல்ல. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியன் பிட்ச் வந்து நல்ல பவுன்ஸ் இருக்கும். ஸோ பவுன்சர் போடக்கூடிய பிரசித் கிருஷ்ணா எனக்கு உள்ள இருக்கணும். அதனால என்னால சிராஜையும் சும்மா ஓட்ட முடியாது. அவர் தான் இப்போதைக்கு இந்த ஸ்குவாட்ல இருக்க ஸ்பியர்ட். நல்லா பண்ணிட்டு இருக்காரு. நல்ல ஸ்விங் கிடைக்கும். ஒரு லெஃப்ட் ஆர்ம் பவுலர், அது ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதனால ஆஸ்திரேலியன் பிச்சர்ஸ்க்கு அவர் நல்லா சூட் ஆவாரு. அதனால நான் 3 ஃபாஸ்ட் பவுலர் எக்ஸ்ட்ரா ஆப்ஷனா நான் வந்து நிதிஷ்குமார் ரெட்டியை வச்சுப்பேன். அது இல்லாம 2 ஸ்பின்னர் வந்து குல்தீப் யாதவும் அக்சர் பட்டேல் ஆர் வாஷிங்டன் சுந்தர். மோஸ்ட் ப்ராபபிலி அக்சர் பட்டேல் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இப்படிதான் உனக்கு போகலாம். இதுல வந்து இதுலயும் வந்து அஷ்தீப் சிங்கை உட்கார வச்சுட்டு பிரசித் கிருஷ்ணாவை ஆடலாம். என்ன வேணா நடக்கலாம். அவங்க ஹர்ஷித் ராணா ஆடலாம், என்ன வேணா ஆகலாம். சோ எங்களுக்கு தெரிஞ்ச ப்ராபபிள் பெஸ்ட் 11 இதுதான். சோ இது வந்து ஓடிஐ ஸ்குவாடு. அது ரோஹித் சர்மா தான் வந்து இது பெரிய டாக்கு. ரொம்ப ரொம்ப அநியாயம் தான். 2013ல விழுந்த டிராட்டை ஃபில் பண்ணது 2024ல ரோஹித் சர்மா. தொடர்ந்து அதே ஃப்ளோல 2025லயும் அந்த ஓடிஐ டிராட்டையும் இது பண்ணது ரோஹித் சர்மா. இப்படிப்பட்ட ஒரு கேப்டனுக்கு இது ப்ராப்பர் சென்ட் ஆஃப் கிடையாது. இது மன்னிக்கவே முடியாத ஒரு செயல். இது வந்து எப்படி சொல்றது, ஒரு ரோஹித் சர்மா ஃபேனா சொல்றேன், நல்லாவே இருக்க மாட்டீங்களா?
இல்ல அது கரெக்ட் தான். ஹி டிசர்வ் மச் 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 பெட்டர். அவரு பயங்கர, ஏன்னா அவருடைய எமோஷன் நம்ம வந்து T20 வேர்ல்டு கப் அந்த ஃபைனல் முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தோம். மனுஷன் வந்து வெறி ஆயிட்டாப்ல. அவரோட கீழே தரையில போட்டு அடி அடின்னு அடிச்சு ஒரு மாதிரி எல்லாம் விராட் கோலியும் பார்த்தோம், டீமே பார்த்தோம். பட் ரோஹித் சர்மா வந்து பயங்கரமா, அப்ப அதெல்லாம் வந்து அது மறக்க முடியாத அந்த மொமெண்ட்ஸா இருந்துச்சு அந்த டைம்ல. சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து அது ஜெயிச்சதுக்கு அப்புறம் தெரிஞ்சிச்சு அந்த டீம், அந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபில இவங்க தான் பெஸ்ட் டீம், இவங்களை யாரையும் அடிச்சுக்க முடியாதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஈஸியா வந்து கேக் வாக்கு மாதிரி நடந்து போயிட்டாங்க ஜாலியா. பட் T20 வேர்ல்டு கப்ல அந்த அந்த வேர்ல்ட் கப்ன்றது அவருக்கு எவ்வளவு மீன் ஆச்சுன்றது அந்த எமோஷன்ஸ்ல தெரிஞ்சது. அப்படி இருக்கிறப்போ அவர் அதனாலதான் ஆமா ஆமா அதுவும் கரெக்ட் தான். இடிஞ்சு போயிட்டாரு. இதா இருந்துச்சு. ஆமா இடிஞ்சு போயிட்டாரு ரோஹித் சர்மா வந்து. சோ அப்படி எனக்கு தெரிஞ்சு அத மைண்ட்ல வச்சுதான் 2027 வேர்ல்டு கப் 27 டிசம்பர் வேர்ல்டு கப்காக தான் அவர் வந்து வெயிட்டே குறைச்சிருப்பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வெயிட் பத்தி அவர் கவலைப்பட முடியாது. நின்ன இடத்துல இருந்து 4 6 அடிச்சு மட்டும் கிளம்பி போயிட்டே இருப்பாரு. சோ இத ஒரு காரணம் வச்சு என்ன தூக்கிட கூடாது எடுத்துட்டு வந்துட்டு ஆமா அப்படின்ற மாதிரி இருந்தாப்ல. கடைசியில எப்படி ஆகிட்டாங்க. இத ஒரு காரணமா வச்சு என்ன தூக்கிட கூடாது. அட்லீஸ்ட் ஒரு பிளேயரா வச்சாவது அந்த வேர்ல்டு கப்புக்கு போவாங்களா அப்படின்றது கொஞ்சம் டவுட், ரொம்பவே டவுட் தான். ஏன்னா கேப்டன்சில இருந்தாவது ஓரளவுக்கு நம்மளுக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருந்திருக்கும். ஓகே சான்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. பிளேயர் ஆனதுனால ஈஸியாவே வெளியே போடா ஜோக்கர் அப்படின்ற மாதிரி பண்ணிடுவாங்க. பண்றாங்க. அவர்கிட்ட சொல்லாம கூட கம்யூனிகேட்டே பண்ணாம கூட டக்குன்னு வந்து ஒரு மேட்ச்ல அப்படியே மாத்தி விட்டு ஓகே இந்த மேட்ச் வந்து ரோஹித் சர்மாக்கு ரெஸ்ட் கொடுக்குறோம், ஜெய்ஸ்வால் உள்ள கொண்டு வரோம்னு சொல்லி அப்படியே நம்மள பழக்கப்படுத்தி அப்படியே தூக்கிடுவாங்க. முடிஞ்சு எல்லாம் ரெடியா இருந்துக்கங்க, 2 பேர் பண்ணிரலாம் ரிட்டையர்மென்ட். ரத்தீஷ் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே ரெடியா இருந்துக்கங்கடா, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, எப்போ எது நடக்கும்னே தெரியாது. இன்னொரு பக்கம் T20 ஸ்குவாட் பார்த்தா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இது எக்ஸ்பெக்டட் ஸ்குவாட் தான். சூரியகுமார் யாதவ் கேப்டன், ஃபார்ம்லே இல்ல, திரும்பவும் ஃபார்ம்லே இல்லாத கேப்டனா போறானுங்க. வேர்ல்டு கப் வரைக்கும் சூரியகுமார் யாதவ் வழி இல்ல. 26 வேர்ல்டு கப் கேப்டனே சூரியகுமார் யாதவ். ஆமா. இன்னொரு ஓபனர் அபிஷேக் சர்மா, சுப்மன் கில் வைஸ் கேப்டன், திலக் வர்மா, நிதிஷ்குமார் ரெட்டி, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர். சான்ஸ் கிடைச்சது அவருக்கு. ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பர், வருண் சக்கரவர்த்தி, ஜஸ்பிரித் பும்ரா, ஹர்ஷதீப் சிங், குல்தீப் யாதவ், ஹர்ஷித் ராணா. 2 ஸ்குவாட்லயும் இருக்கான்டா அவன். சஞ்சு சாம்சன், ரிங்கு சிங். சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், இன்னொரு விக்கெட் கீப்பர் ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 3-4 பிளேயர் தான் வந்து இந்த 2 ஸ்குவாட்லயும் இருக்கிற பிளேயர்ஸ். சுப்மன் கில் ஒரு பக்கம், நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு பக்கம், அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் பார்த்தா அப்படின்னா ஹர்ஷித் ராணா தான் இருக்கான். ஹர்ஷித் ராணா, ஹர்ஷதீப் சிங், 5-6 பிளேயர் தான் இருக்காங்க. அது ஹர்ஷித் ராணாவும் ஒரு ஆளு, 2 ஸ்குவாட்லயும் இருக்கிற ஆளு, ஆஸ்திரேலியாவுக்கு போற ஆளு. அப்படி என்னதான் வந்து டேலண்ட் கட்டாயம் தெரியல. பட் ஓகே, இந்த ஸ்குவாட் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் எதிர்பார்த்த ஒரு ஸ்குவாட் தான். இதை பெருசா வந்து இவங்க இருந்திருக்கலாம், இவங்க வெளியே போயிருக்கலாம்ன்ற மாதிரி எல்லாம் இல்ல, எல்லாமே வெல் டிசர்விங் தான். பட் இருக்காப்ல இதுல வந்து T20ல சிராஜ் இல்ல. அதான் ஹர்ஷித் ராணாக்கு சிராஜ் தான் இருந்திருக்கணும். அந்த அந்த பயபுல இருக்கான், அது ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல. அட்லீஸ்ட் ஓடிஐல கம்பேக் கொடுத்தா அப்படி, அது வரைக்கும் சந்தோஷம். சிராஜ் வந்து டெஸ்ட்டுக்கு அப்புறம் ஓடிஐல பார்க்கலாம். அவர் இப்போ வெஸ்ட் இண்டீஸ்லயுமே அந்த டூர்லயுமே வெரி கொண்டு போட்டுக்கிட்டு இருக்காப்ல. 2 இன்னிங்ஸ் சேர்த்து ஒரு 7 விக்கெட்டோ என்னமோ 7 விக்கெட்டோ 8 விக்கெட் எடுத்திருக்காரு. சூப்பர். அவர் அது ஃபர்ஸ்ட் டைம் இந்தியால 5 விக்கெட்ஸ்க்கு மேல எடுத்திருக்காரு ஒரு டெஸ்ட் மேட்ச்ல. அதையும் பேசணும், நல்லா ஆனானுங்க. ஆனா அதான் சொல்றேன், பலே பண்டியா மாதிரி ஒரு ஆள் கிடைச்சவனே என்ன அடி அடிக்கிறேன். ஆமா, அதுலயும் சாய் சுதர்சன் 5ல 7 ரன் தான் அடிச்சான். எனக்கு அதுதான்டா, எனக்கு அது மட்டும் தான் இந்த டெஸ்ட்ல வந்து எனக்கு வெறிய ஆனது. சுமன் கில் 50 ரன் தேடிட்டாப்ல, த்ருவ் ஜுரேல் அவரு 100+, KL ராகுல் 100, ஜடேஜா 100, எல்லாருமே 100 போட்டு போறாங்க. ஒரு 50 அடிச்சிருக்கலாம், ஒரு 50-60 அடிச்சிருக்கலாம். அப்படி என்ன அவசரம், அப்படி எங்க போறீங்கன்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. சாய் சுதர்சன் அடுத்த லைன்ல வந்து தெரியும். இத்தனைக்கும் ஹோம் கிரவுண்ட் சரி, இதுக்கு முன்னாடியாவது இங்கிலாந்து அவே அதுலயுமே ஒரு 40+ 50 அடிச்ச. சரி, இங்க சான்ஸ் கொடுக்கும்போது அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்ல. உன்ன மாதிரி பிளேயர் இருக்கிறனாலதானே கருணாயர் மாதிரியான பிளேயர் வந்து டாப் பண்ணாங்க. சோ அத நீ வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நீ கொஞ்சம் நல்லா ஆடி கொடுத்துருக்கணும்ல. அவ்வளவுதான். இதுக்கு பாப்பாங்க, இந்த 2 மேட்ச் தான் பாப்பாங்க. ஏன்னா இதுலயே பார்த்தா ஒரு இன்னிங்ஸ் தான் சான்ஸ் கிடைச்சது. இந்தியா ஒரு இன்னிங்ஸ் தான் பேட்டிங் ஆனாங்க. சீரிஸ் மட்டும் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் பாப்பாங்க. அதான் ஓரளவுக்கு நல்லா வச்சிருப்பாங்க. அதான் 2 மேட்ச் தான் இந்த சீரிஸ். அடுத்த மேட்ச் பாப்பாங்க. அடுத்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு இன்னிங்ஸ் தான் இந்தியா பேட்டிங் ஆடுவாங்க. இன்னிங்ஸ் டிஃபிட் தான் அடுத்த டைம் வெஸ்ட் இண்டீஸ் ஆக போறாங்க. அப்படி இருக்கப்போ உங்களுக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் தான். அது இல்ல அப்படின்னா அப்படியே தேவ்தத் படிக்கிறதுக்கு போட்டு போயிடுவாங்க. அவரு அடுத்து ரெடியா இருக்காரு. இன்னொரு பக்கம் இந்த அபிமன்யேஸ்வர் மாதிரி ஆள்லாம் வெளியவே ஸ்குவாடுக்குள்ளே 11க்குள்ளே வராம அவர் பாட்டுல வெளியே போயிட்டு இருக்காரு. அவரெல்லாம் பாக்குறப்ப எவ்வளவு அவருக்கு ரத்த கண்ணீர் தான் வரும். அதனால சோ வெஸ்ட் இண்டீஸ் மத்த எல்லாருமே KL ராகுல் ஆடுனது சூப்பர், த்ருவ் ஜுரேல் ஆடுனது, அவர் எப்படியும் ரிஷப் பண்ட் வந்தா
துருவ ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. பட் அதை பத்திலாம் கவலையே படாம அந்த ஆள் ஒரு 120+ அடிச்சா பாரு, அது சூப்பர். ஜடேஜா சூப்பர். எல்லாருமே இன்னைக்கு வந்தவங்க பேட்ஸ்மேன்லாம் வந்து சூப்பரா ஆடி கொடுத்துட்டாங்க. அண்ட் இது இத்தனைக்கும் சாய் சுதர்ஷன் நல்லா ஆடலன்றதுக்கு இன்னொரு இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னா, ஷமா ஜோசப் மாதிரி ஒரு சூப்பர் பவுலர் இல்லவே இல்லை அந்த டீம்ல. அந்த ஆள் எல்லாமே அந்த டீம் வந்து விக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுதான் வந்து கடுப்பாகுது. பட் ஓகே ஃபைன், அது ஒரு பக்கம் நல்லா இந்தியா வந்து டாமினேட் பண்ணி வந்து வெஸ்ட் இண்டீஸை போட்டு தராங்க. வெஸ்ட் இண்டீஸ் பார்த்தா அப்படின்னா அவங்க விளையாடுறத பார்த்தாலே ஏன்டா விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம ஆடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. போடணுன்ற மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு ஃபயரே இல்ல அவங்க கிட்ட. ஒரு டைம்ல பார்த்தா ஆஸ்திரேலியாவை தோக்கடிச்சாங்க. ஆமா ஆஸ்திரேலியா. ஷமா ஜோசப் வந்து கால் 6 விக்கெட் 5 விக்கெட் எடுப்பாப்ல. அதெல்லாம் பார்த்தா ஃபயரா இருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ். அந்த டீம் கிட்டத்தட்ட இதே டீம் தான் ஒரு மாதிரி ஃபயரா இருந்தாங்க. அந்த ஃபயர் வந்து இங்க இல்லவே இல்லை. தோக்கதான் போறோம் அப்படின்னு தான் வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது பாக்குறதுக்கே நமக்கும் பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னடா ஒரு ஃபைட்டே எல்லாம் தோத்து போறாங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்குவாட் செலெக்ஷன், ஆஸ்திரேலியா டூரோடைய ஸ்குவாட் செலெக்ஷன் வந்து ஃபார் இந்தியா போத் T20 அண்ட் ODI பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? இந்த நாங்க சொன்னதை தவிர வேற ஏதாவது பிளேயர்ஸ் வந்து இன்னும் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களாம் நம்ம மறந்துட்டோம் ODI and T20 எடுக்கிறதுக்கு அப்படின்னாலும் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.